கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுடனே பேசுகிறார். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி உங்களுக்காக வருகிற இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பலிக்கும். நீங்கள் அப்பேர் கொத்த பேறு பெற்ற ஜனங்களாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் உங்களுக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை இந்த பூமியிலே என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாதுகாப்பிலே, அற்புதமான அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் நீங்கள் வாழுவீர்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலகிடவே மாட்டார். உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவதோடு ஆபிரகாமுக்கு சொன்னது போலவே உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நிச்சயமாய் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள். உங்களுக்குள்ளே நிச்சயமாய் எந்த சத்துருவின் குடிபோகுதலும் அல்லது எந்த சத்துருவும் உங்கள் மீது நிலைத்திருக்க முடியாது. ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய கூடாரத்தின் மீது நிலைத்திருக்க முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டிலே, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அது என்னையா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்டா, எப்பொழுதும் வெற்றி, மகிழ்ச்சி, விடுதலை, ஐக்கியம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் போன்றவைகளின் அடையாளம் அங்கே காணப்படும். தேவ பிள்ளைகள் ஒருவேளை சில காலங்களிலே, சில நாட்களிலே, சில மாதங்களிலே அவர்கள் பல்வேறு உபத்திரவங்களிலும் கஷ்டங்களிலும் கடன்களிலும் துன்பங்களிலும் அகப்பட்டவர்களாய் துயரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் எக்காலத்திலும் அப்படி இருக்க போவதில்லை. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆறுதல் செய்வார். நிச்சயமாய் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். ஒரு நாளிலே உங்களோடு இருக்கிறவர்கள் யாவரும் தேவனுடைய செய்கையை காண்பார்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்ய முடியாத, செய்யப்படாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக செய்வார். உங்களை மேன்மைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். சங்கீதம் 34 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். ஐயா, அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது, எத்தனையோ இக்கட்டுகளை தாண்டி வந்த மனிதன், எத்தனையோ சோதனைகளை, எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வந்த மனிதன் ஒரு இக்கட்டு காலத்திலே பேசுகிறார் இப்படியாக: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஐயா, எக்காலத்திலும் அவரை நம்புவேன், அவரை விசுவாசிப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதியே எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஏன்னா கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளிலும் இருந்து கர்த்தரே எனக்கு விடுதலை கொடுத்தார், என்னை ஆரோக்கியமாக்கினார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றினார், என்னை மேன்மைப்படுத்தினார், மகிமைப்படுத்தினார் என்பதை அறிந்த சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதோடு அவர்கள் மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று தாவீது இப்படியாக சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்களை சுற்றிலும், நிச்சயமாய் உறுதியாய் நீங்கள் நம்ப வேண்டிய விஷயம், உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். ஐயா, உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தருடைய தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள், அற்புதமான அந்த தூதன், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பிரத்யேகமான தூதன் என்ன செய்வாரா? கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து அவர்களை விடுவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவதூதர்களால் சூழப்பட்ட, தேவதூதர்களால் சூழப்பட்ட சிங்க குட்டிகளாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் செத்து மடிகிற, தன் வாழ்ந்து வளர்ந்து செத்து மடிகிற சிங்க குட்டிகள் அல்ல, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற, ஐயா, மகிமையும் மேன்மையான கிருபைகளை பெற்றிருக்கிற இந்த சிங்கங்களை விடவும் மேலான மகிமையான கிருபைகளை பெற்றிருக்கிற யூத ராஜசிங்க
சிங்கத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆதலினால் உங்களை சுற்றிலும் எப்பொழுதும் தேவதூதர்களின் அனுசரணை இருக்கிறது, தேவதூதர்களின் பாதுகாப்பு இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அதில் நான் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிற சிங்க குட்டிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிச்சயமாய் உங்களுக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே 1000 குழப்பங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் நீங்கள் சொல்ல முடியும், 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் ஐயா எப்படி வாழுவேன், எப்படி என் பிள்ளைகளும் நாங்களும் வாழ முடியும், எப்படி இந்த சிரமங்கள் ஆபத்துகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளுவோம், எப்படி எங்களுக்கு யார் சகாயம் செய்வார்கள், எப்படி நாங்கள் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட முடியும் என்றெல்லாம் நீங்கள் பயப்படுகிற எல்லா பயத்திற்கும் உங்களை நீங்களாக்கி பாதுகாத்து விடுவார். அவரை நோக்கி பார்த்து அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நிச்சயமாய் நீங்கள் நம்புங்கள், உங்களை சுற்றிலும் அற்புதமும் அதிசயமுமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த வேளையிலே, இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் மாறி போகும்படியாய் ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே ஐயா நன்றி செலுத்துகிறோம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று சொல்லப்பட்டபடியே சிங்க குட்டிகளாய் ஐயா உம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், எங்கள் யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாய் வாழுகிற இவர்களை சுற்றிலும் அப்படியாய் கொத்த மகிமையான பாதுகாப்பும் மகிமையான ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களையும் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இவர்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீர் அவர்களை விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா உம்முடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் உம்மை போக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தாவே நீர் அதை கேட்டு அவர்களுடைய எல்லா பயத்திற்கும், உம்முடைய பிள்ளைகளின் எல்லா பயத்திற்கும் நீக்கி பாதுகாப்பதற்காக ஐயா உம்முடைய கண்கள் அவர்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக, என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக, பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்படியாய் நீர் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், எந்த குறைவும் இல்லாதபடி இவர்கள் மகிமை அடையும்படியாய், உம்மையே நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் குடும்பமாய் பிரகாசம் அடையும்படியாய், இவர்கள் முகங்கள் எக்காலத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கண்ணிகளும் கட்டுகளும் மாறட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் ஐயா குடும்பமாய் கையில் பிரயாசத்தோடு நல்ல வருமானத்தோடு என் தேவனாகி கர்த்தர் கொடுக்கிற வானத்திலும் பூமியிலுமாய் கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களோடும் இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து பெருகும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாகவே வல்லமையான பயங்கரமான தேவதூதர்களால் சூழப்பட்ட சிங்க குட்டிகள் நீங்கள். எதற்கும் எப்பொழுதும் யாருக்கும் அஞ்சாதிருங்கள்.